இந்த மன்மதம் என்பதை இன்ஸ்டிங்டிவ் நேச்சர் என்று நாம் விவரித்தோம். இது என்னவென்றால், தமிழ் விஞ்ஞானத்தில் மிகவும் பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி நிர்வாணமாகவோ அரை நிர்வாணமாகவோ அவனுக்கு ஒரு தட்டில் உணவு எடுத்து வந்தால் அந்த பெண்மணியை அவன் பார்க்கவும் மாட்டான். அந்த இடத்தில் மன்மதம் கிடையாது. 12-13 வயதிலேயே 11 வயதிற்கு பிறகு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அவர்கள் தங்கள் பருவத்தை எய்திய பிறகு மன்மதம் என்ற எல்லைக்கோட்டுக்குள் சென்று விடுவார்கள். வெல்கம் டு டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம தொடர்ந்து பாலியல் உணர்வு சார்ந்த சயின்டிஃபிக் அண்ட் மருத்துவ ரீதியான தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த எபிசோடில் நம்ம உளவியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மன ஆரோக்கியத்திற்கும் உடல் உறவுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? அது எப்படி ஒன்றோட ஒன்று என்ன பிணைக்கப்பட்டிருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு மனிதனின் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் ரீதியான அந்த பொட்டன்சி என்று அழைப்பார்கள், பீக் பர்ஃபார்மன்ஸ், உடல் ரீதியான அந்த மிக உயரிய ஒரு ஆரோக்கியம், அனைத்து நிலைகளிலும் மிக உயரிய ஆரோக்கியம் என்பது மனிதனுக்கு 16 வயதிலிருந்து 25 வயது வரை தான். அப்படி தான் அது இயற்கை கொடுத்திருக்கிறது. 26 வயதிலிருந்து சரிய தொடங்கிவிடும். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் உண்மை. இந்த 26 வயதிலிருந்து அனைத்து உறுப்புகளின் அந்த இயக்கம் குறைய தொடங்கும். இது உங்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஆனால் கல்லீரல் மட்டும் 70 வயது வரை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இயங்கும். ஏனால் கல்லீரல் என்பது மிகப்பெரிய ஒரு உறுப்பு. அது எண்ணற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அதை மட்டும் இயற்கை தொடுவதில்லை. இந்த மன்மதம் என்று அழைக்கக்கூடிய இந்த ஒரு உணர்வு சார்ந்த இயக்கமும் 16 வயதிலிருந்து 25 வரை தான். அதனால் 16 வயதிலிருந்து 25 வயது வரை இந்த மன்மதம் என்ற எல்லைக்கோட்டுக்குள் வந்து அந்த மன்மதத்தை அனுபவிக்காதவர்கள் 25 வயதிற்கு மேல் அல்லது 30 வயதுக்கு மேல் இந்த மன்மத எல்லைக்குள் வருகிறார்கள் என்றால் அவர்களால் அந்த மன்மதத்தில் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. அதாவது அவர்கள் கண்டிப்பாக இந்த மன்மதத்தை முழுவதுமாக அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் அந்த உள்ளார்ந்த அந்த உணர்வு 16 வயதிலிருந்து 25 வயது வரைக்கும் தான் இயற்கை ஒரு மனிதனுக்கு வழங்குகிறது. இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. The peak performance of every physiological act and potency including the sex life is between 16 and 25. Those who are not satisfied, their sexual life between 16 and 25 will never be satisfied when they start their sexual life beyond the age of 25. இதில் மன ஆரோக்கியம் எங்கே வருகிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நம் உடல் ஆரோக்கியம் முழுவதும் மன ஆரோக்கியத்தை சார்ந்தே இருக்கும். இந்த மன்மதம் என்பதை இன்ஸ்டிங்டிவ் நேச்சர் என்று நாம் விவரித்தோம் முந்தைய தகவல்களில். இது என்னவென்றால், தமிழ் விஞ்ஞானத்தில், தமிழ் மருத்துவ விஞ்ஞானத்தில் மிகவும் பகுத்தாய்ந்து இதை கொடுத்திருப்பார்கள். பசி உணர்வு, பால் உணர்வு என்பது 2. பசி உணர்வில் தாகமும் அடங்கிவிடும். இந்த பசி உணர்வும் பால் உணர்வும் திரையிட்டு மறைக்க முடியாது என்றும் கொடுத்திருப்பார்கள். ஏனென்றால் இது கொழுந்து விட்டு எரியும் ஒரு தீ. பசி வந்தால் உணவு சம்பந்தப்பட்ட அந்த உணவுக்காக நாம் உணவை சார்ந்து வாழ்கிறோம், உணவுக்காக நாம் உழைக்கிறோம்,
உணவை தேடுகிறோம், உணவை சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். தினந்தோறும் 2 வேளையோ 3 வேளையோ 4 வேளையோ உணவை உட்கொள்கிறோம். இந்த உணவு இல்லை என்றால் அதுதான் அவர்கள் பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்று அழைப்பார்கள். ஒருவன் பசியால் துடித்து கொண்டிருக்கும் பொழுது, மிகவும் பசியால் துடித்து கொண்டிருக்கிறான், அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி நிர்வாணமாகவோ அரை நிர்வாணமாகவோ அவனுக்கு ஒரு தட்டில் உணவு எடுத்து வந்தால் அந்த பெண்மணியை அவன் பார்க்கவும் மாட்டான். அந்த இடத்தில் மன்மதம் கிடையாது. ஏனென்றால் அவனுடைய பிரதான உணர்வு தன் பசியை போக்கிக் கொள்வது. அதனால் அந்த பெண்மணியிடம் அந்த தட்டை பிடுங்கி அந்த உணவை தான் உட்கொள்வான். அந்த பெண்மணியை அவன் பார்க்கவும் மாட்டான், நினைக்கவும் மாட்டான். அந்த உணவை உட்கொண்டு தன் பசியை போக்கிக் கொண்ட பிறகுதான் அவனுக்கு அந்த பெண்மணியை பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் பிரதிபலிக்கும் உள். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், ஒரு மனிதனின் மூளையில் நடக்கும் அந்த இயக்கம், அந்த மனரீதியான இயக்கம் பசிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும். பசி முடிந்த பிறகு அந்த மன்மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. சற்றே நீங்கள் இதிலிருந்து விலகி வந்தீர்களானால், நீங்கள் பருவம் எய்திய பிறகு 13-14 வயதில் பருவம் எய்திய பிறகு இந்த மன்மதம் என்ற அந்த உணர்வு நமக்குள் கொழுந்துவிட்டு தீயாக எரிந்து கொண்டேதான் இருக்கும். இதற்கு நீங்கள் விடை காண வேண்டும். இதற்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர்கள் திருமணம், ஆந்த்ரோபாலஜியில் போய் பார்த்தீங்கன்னா கின்ஷிப்னு வரும். நம்ம எவ்வளவோ லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அதை ஆரம்பிச்சிருக்கோம். சோஷியல் ஆந்த்ரோபாலஜியில் போய் நீங்கள் படிக்கலாம். கின்ஷிப் என்று அழைப்பார்கள். ஒருவருக்கு ஒருவர் உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த மன்மதம் என்ற எல்லைக்குள் செல்கிறார்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பண்டைய நாகரிகத்தில் பார்த்தீர்களேயானால் 12-13 வயதிலேயே 11 வயதிற்கு பிறகு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அவர்கள் தங்கள் பருவத்தை எய்திய பிறகு மன்மதம் என்ற எல்லைக்கோட்டுக்குள் சென்று விடுவார்கள். ஏனென்றால் இந்த ஒரு மன்மதம் என்ற தீவுட்டு எரிந்து கொண்டிருக்கும் உணர்வு, அதற்கு நீங்கள் விடை காண வேண்டும். அதற்கு நீங்கள் விடை காணாமல் அதை தள்ளி போட்டு கொண்டே போவீர்களேயானால் உங்களுக்கு மனரீதியான தாக்கங்கள் உங்களை அறியாமல் எண்ணற்ற வகையில் ஏற்படும். சைக்கலாஜிக்கல் டிஸ்டார்ஷன் என்று அழைப்பார்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று அழைப்பார்கள். இது மன ரீதியாக மன ஆரோக்கியத்தை மிகவும் பாதிக்கும். நீங்கள் சொல்லலாம், என் நினைவு நிலையில் நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, என் நினைவு நிலையில் நான் அதை பற்றி யோசிப்பதில்லை, என் நினைவு நிலையில் நான் அதற்கு எந்த ஒரு பரிமாணமும் ஏற்படுத்தி கொள்வதில்லை என்று நீங்கள் சொல்லலாம். நான் பார்க்கும் பெண்கள் அனைவரையும் என் தாயாகவும் என் சகோதரியாகவும் பாவிக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் பேசுகலாம், ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் உங்கள் அந்த நினைவு நிலையை, கான்ஷியஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த நினைவு நிலையை தாண்டி உள்ளுக்குள் இந்த தீ பிழம்பு விட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கும். இதை திரையிட்டு அணைக்க முடியாது. இதனால்தான் இந்த ஆன்மீக துறையில் இருக்கும் மிகப்பெரிய சான்றோர்கள் சமுதாயத்திற்கு தெரியாமல் பால் உணர்வோடு தான் இருப்பார்கள். பால் உணர்வுக்கு உண்டான அந்த மன்மதத்திற்கு உண்டான எல்லைக்குள்ளும் இருப்பார்கள். அதனால்தான் இன்று இருக்கக்கூடிய இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய பல பெரிய ஆன்மீகவாதிகள் என்று தங்களை அழைத்து கொள்பவர்கள் சிறைச்சாலை செல்ல நேரிடுகிறது. இதை நீங்கள் தினந்தோறும் செய்திகளில் நாம் இத்தனை வருடங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நம்மளுடைய முக்கியமான கேள்வி, அடித்தளமான கேள்வி என்னென்றால், மன ஆரோக்கியம், த சைக்கலாஜிக்கல் ஹெல்த், த மென்டல் ஹெல்த், இந்த மன ஆரோக்கியம் மன்மதம் என்று அழைக்கக்கூடிய அந்த எல்லைக்குள் வந்து அந்த மன்மதத்திற்கு விடை காணும்போது தான் நமக்கு அந்த ஒரு மன்மத பசிக்கு உணவளிக்கும் பொழுதுதான் உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான ஆரோக்கியத்தை நாம் அடைய முடியும். இதில் எந்த சந்தேகத்திற்கும் விடை கிடையாது. மன்மதம் என்ற எல்லையை விட்டு நீ விலகி நிற்பேயானால் உனக்குள் சில கட்டுப்பாடுகள், கண்ட்ரோல்,
தட் லீட்ஸ் டு ஒன்லி ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். இது வந்து தீவிட்டு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிழம்பு. இந்த பிழம்புக்கு நீ விடை காண வேண்டும். இயற்கை அப்படித்தான் உன்னை படைத்திருக்கிறது. இதற்கு நீ விடை காணாமல் உன் மன ஆரோக்கியத்தை நல்ல வகையில் கட்டமைத்துக் கொள்வது என்பது இயலாத ஒரு காரியமாக அமைகிறது. இதனால்தான் நாம் பல சிந்தனை சிதறல்களுக்கு ஆளாகுகிறோம். சார், இப்போது செக்ஷுவல் லைஃப்பில் வந்து 16 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே தான் வந்து ஆக்டிவாக வந்து ஈடுபட முடியும், ஆற்றலோடு செயல்பட முடியும் சொன்னீங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் 35 வயசுக்கு மேலே தான் இந்த செக்ஷுவல் டிசைர்ஸ் வந்து அதிகமாக ஆகுது. இது எதனால்? நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நம் சமுதாய கட்டமைப்பை சார்ந்தது. இன்று இருக்கக்கூடிய இந்த பொருளாதார உலகத்தில் நாம் நம்மை ஒரு நிரந்தர வருமானத்திற்காக உருவாக்கி கொள்வதற்கு முயற்சிக்கும் பொழுது கல்வித்துறையில் மிக நீண்ட ஆண்டு காலங்கள் செலவிட வேண்டியிருக்கிறது. பிறகு நம்மளுக்கென்று ஒரு பணியை தேர்வு செய்ய வேண்டியிருக்கிறது, நிரந்தர பணி. அந்த நிரந்தர வருமானம் கிடைத்த பிறகுதான் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், பிறகுதான் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்தோம். அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை வேறாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, சட்டங்களும் 18 வயதிற்கு பிறகு அல்லது 21 வயதிற்கு பிறகுதான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறது. பொருளாதாரம் அதை மிகவும் வெளிப்படுத்தி பெரிய ஒரு வயது காலகட்டத்தை தாண்டி தான் அதை எடுத்துச் செல்கிறது. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் கேட்கும் கேள்வி, எப்படி இருந்தாலும் அந்த மன்மதம் என்ற உயரிய உணர்வின் வெளிப்பாடு 16லிருந்து 25 வயதான். அது வந்து அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றது இருக்கும் உங்களுக்கு. அந்த உயரிய உணர்வுகள் அது இருக்கும். 35 வயதுக்கு மேலும், 45 வயதுக்கு மேலும், 55 வயதுக்கு மேலும் இந்த மன்மதம் என்ற உணர்வு கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் போகாது. அதற்கு ஒரு உதாரணம், 90 வயதை நீ தாண்டிய பிறகும் உடல் ரீதியாக நீங்கள் அதற்கு இயல்பானவர்களாக இல்லாத போனாலும் 90 வயதிற்கு மேல் நீங்கள் நாடி அடங்கி வயோதிகத்தில் இருப்பீர்கள். அப்பொழுதும் உடல் ரீதியாக நீங்கள் வந்து இல்லாவிட்டாலும் மன ரீதியாக நீங்கள் இளமையோடு தான் இருப்பீர்கள். மன்மதத்தை நினைக்கும் பொழுது உங்கள் நினைவலைகளுக்கு தடை கிடையாது. வணக்கம். நன்றி சார், நன்றி. இன்னைக்கு எபிசோடில் பாலியல் உணர்வு நம்மளோட உளவியல் பூர்வமான விஷயங்களோட எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பார்த்தோம். இதே மாதிரி தொடர்ந்து இதே டாப்பிக்கில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். எங்களோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.